சார், ஒரு 2 மாசத்துல நான் எல்லாத்தையுமே செட் பண்ணிடுவேன். 2 மாசம் இல்ல, 3 மாசம் இல்ல. நீ உடனே கொடுத்தாகணும், இல்லைன்னா உன் குடும்பத்தை ரோட்டுக்கு இழுத்துருவேன். சார், பார்த்து பேசுங்க. பொண்டாட்டி காசுல வாழற உனக்கு எதுக்குடா மரியாதை? 1 மாசத்துல செட்டில் பண்ற, இல்லைன்னா மகேஷ், உனக்கு கொஞ்சம் கூட சென்ஸ் இல்ல, ரெஸ்பான்சிபிலிட்டியும் இல்ல. யார சொல்ற நீ? என்ன சம்பாதிக்கிறேன்னு திமிரா? வார்த்தையை அளந்து பேசு. அடிக்கிற அடியில பல்லே இருக்காது. சம்பாதிச்சா போதுமா? ஏன்னா அதை விட முக்கியம் காமன் சென்ஸ் வேணும். அவ்வளோ காமன் சென்ஸ் இருந்தா உன்னை எதுக்கு கல்யாணம் பண்ண போறேன்? உன்னை கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து தான் என் வாழ்க்கை நாசமா போச்சு. என் லைஃப்ல நான் பண்ண பெரிய மிஸ்டேக் என்னன்னு தெரியுமா? உன்னை கல்யாணம் பண்ணது. ஓ, மிஸ்டேக்கா? உன்னை நம்பி நான் வந்தேன்ல, நான் பண்ணதுதான் பெரிய தப்பு. ஓ, அப்படியா? சரி, ஒரு நாளாவது என்ன புரிஞ்சிட்டு இருக்கியா? சின்ன விஷயம் நடந்தாலும் டிராமா. ஒரு நாளாவது மனைவியா இருந்திருக்கியா? முதல்ல நீ நியாயமா நடந்துக்கோ, சரியா? உன்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுல இருந்து ஒரு நாள் கூட ஹாப்பியா இருந்தது இல்ல. அப்ப எதுக்குடி கல்யாணம் பண்ணிக்கிட்ட? தினமும் என்ன கொல்றதுக்கா? இல்ல உன் ஃப்ரஸ்ட்ரேஷனுக்கு டஸ்ட்பின்ல தூக்கி போடவா? ஐயோ, டஸ்ட்பின் கூட எல்லாம் கம்பேர் பண்ணாத. அதாவது ஒரு வகையில யூஸ்ஃபுல்லா இருக்கே. சி, இனிமேலும் உன்னால திருத்தவே முடியாது. மகேஷ், ப்ளீஸ், நாட் இன்ட்ரெஸ்டட். சொல்றேன்ல, நாட் இன்ட்ரெஸ்டட்னு. சி, 2000 கொடுத்தா வெளியே எவ்வளோ பேர் இருக்காங்க. நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் எதுவும் பண்ண முடியாது. வேற என்ன பண்றது? ஆம்பளையா போயிட்டான்ல. ஹோ, நீ சொல்றது பெட்ல காட்டக்கூடாது, எல்லா விஷயத்திலயும் இருக்கணும். அப்படி இருக்கிறது தான் ஒரு நல்ல ஆம்பளைக்கு அழகு. வைஷு, வைஷு, ஓ, ஓகே, நான் பாத்துக்கிறேன். போன்ல யாரு? என்னோட கொலீக். என்ன சொன்ன? இட்ஸ் மை பர்சனல். என்னடி பர்சனல்? எவன் உனோ பிக்கப் பண்றான், எவன் உனோ டிராப் பண்றான்? மணிக்கணக்கா போன்ல பேசிட்டு இருக்க. ஆபீஸுக்கு போறியா, வேற எங்கேயாவது போறியா? டோன்ட் சே தட். கற்பனை பண்ணாத. அதானே, என் வேலை முடிஞ்சதுன்னு இன்னொருத்தனா? சி, அநியாயமா பேசாத. உண்மை இதுதானே. என்கிட்ட ஃபியூச்சர் இருக்குன்னு எனக்கு காதலிச்ச. இப்போ என்கிட்ட ஃபியூச்சர் இல்லைன்னு தெரியும் போது இன்னொருத்தனா தேடுற. எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாத மகேஷ். அவன் என்னோட கொலீக். இதுக்கு போய் இத்தனை கேள்வி கேக்குற? யாருக்கு தெரியும்? ஆபீஸ் கொலீகோ இல்ல பர்சனல் கொலீகோ? ஆமா, என் இஷ்டம். நான் என்ன வேணாலும் பண்ணிக்குவேன். கேள்வி கேக்குறதுக்கு நீ யாரு? நான் உன்னோட புருஷன். ஆமா, பேருக்கு மட்டும்தான். வைஷு, 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 கதவை தர. வைஷு, 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 கதவை தர. எதுக்காக இப்படி மாறின மகேஷ்? நீ மதிக்கவே மாட்டேங்கிற, லவ் பண்ண மாட்டேங்கிற, என்கிட்ட பாசமா பேச மாட்டேங்கிற. இருந்தாலும் இப்ப கூட உன் மேல எனக்கு கோபம் வர மாட்டேங்குது. ரொம்ப லவ் பண்ற. வைஷு, எதுக்கு இந்த மாதிரி பண்ற? எல்லாரும் என்ன பைத்தியம் மாதிரி பாக்குறாங்க வைஷு. நீ கூட என்ன பைத்தியம் மாதிரி தான் பாக்குறல்ல? நீயே என்ன நம்பலனா வேற யார் என்ன நம்புவாங்க வைஷு?
மகேஷ். ம். அது என்ன? ஆஃபர் லெட்டர். யாருக்கு? உனக்கு தான். இப்போ எதுக்கு? நீ எவ்வளோ நாள் தான் சும்மாவே இருப்ப? இந்த நிலைமையில உன்னை பார்க்கறதுக்கு கஷ்டமா இருக்கு. அதுக்கு தான் என்னோட ஆஃபீஸ்லேயே உனக்கு ஒரு நல்ல வேலை வாங்கிட்டேன். இப்போ என்ன? நீ ஃபோனில் பேசுகிற கன்றாவியெல்லாம் நான் நேரில் வந்து பார்க்கணுமா? நீ எல்லாம் மாற மாட்ட. ஏன்னா உன் புத்தி அதான் இப்படி யோசிக்கிற. இந்த ஜாப்காக வெளியே எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க தெரியுமா? நான் ஒருத்தரை சார்ந்து வாழ இங்கே வரல. ஓ, உனக்கு என் மேல இருக்கிற ஈகோவை ஜாப்ல காட்டுறியா? ஆம்பளைங்கிற திமிருனால உதாசனப்படுத்துற. எல்லாம் என்னோட புத்தியை தான் சொல்லணும். உனக்கு போய் ஹெல்ப் பண்ண வந்தேன் பாரு. சீ. இந்த வாரம் எங்கேயும் போகாத. வீட்டுக்கு சிலிண்டர் வரும். என்னால் முடியாது, மீட்டிங் இருக்கு. நான் ஆஃபீஸ் போகணும். லீவ் போடு. எல்ஓபி போட்டுருவாங்க. என்னால முடியாது. உனக்கு வர அந்த வெத்து சேலரிக்கு ஒரு நாள் லீவ் போட்டால் ஒன்றும் ஆகாது. வீட்ல சும்மா இருக்கல்ல, உனக்கு எப்படி தெரியும் பணத்தோட அருமை? எப்போ பார்த்தாலும் பணம் பணம் பணம், அவ்வளோதானா? ஆமா, பணம் தான் முக்கியம். நீ பிறந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் சொகுசா இருக்கல்ல, பணம் தான் முக்கியம். நாளைக்கு நீ செத்தா கூட பணம் கொடுத்தாதான் 4 பேர் வந்து தூக்கிட்டு போவாங்க. இந்த மாதிரி பணம் இல்லாதவங்க கிட்ட எவனும் மரியாதை கொடுக்க மாட்டான். ஆமாம், நான் இப்படி தான். என் பொசிஷன் இவ்வளோதான். உனக்கு வேணும்னா போய் சம்பாதிச்சுக்கோ. போய் ஜாப் பண்ணிக்க, இல்லைனா ஓவர் டைம் பண்ணால் இன்னும் அதிகம் சம்பாதிக்கலாம். இட்ஸ் ஓவர். இனி உன் கூட என்னால் இருக்க முடியாது. குட் பை. டேய், உன் மாடல் செலக்ட் ஆயிருக்கு. டேய், என்ன பேசிட்டு இருக்க? ஜோக் பண்ணாத. நீ வேணும்னா மெயில் செக் பண்ணு. ஆ? வைஷு, 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 என் மாடல் செலக்ட் ஆயி. மகேஷ், உனக்கு கொஞ்சம் கூட சென்ஸ் இல்ல, ரெஸ்பான்சிபிலிட்டியும் இல்ல. இப்ப யார சொல்ற? என்ன சம்பாதிக்கிறேன்னு திமிரா? வார்த்தையை அளந்து பேசு. அடிக்கிற அடியில பல்லே இருக்காது. சொல்றேன்ல, நாட் இன்ட்ரெஸ்டட்னு. சி, 2000 கொடுத்தா வெளியே 1000 பேர் இருக்காங்க. எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாத மகேஷ். அவன் என்னோட கொலீக். இதுக்கு போய் இத்தனை கேள்வி கேட்குற? யாருக்கு தெரியும்? ஆஃபீஸ் கொலிகோ இல்லை பர்சனல் கொலிகோ. ஆமா, நான் இப்படிதான். என் பொசிஷன் இதுதான். நீ போய் சம்பாதிச்சுக்க போ. போய் ஜாப் பண்ணிக்க, இல்லைன்னா ஓவர் டைம் பண்ணா இன்னும் அதிகம் சம்பாதிக்கலாம்.
நாம் கண்டிப்பாக ஒரு நாள் அந்த மாதிரி வீடு வாங்கணும். அப்புறம் நான் வேணா ஜாபுக்கு போகாமல் வீட்டிலே இருக்கேன். என்ன இப்படி சொல்லிட்ட? நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சிருக்க, அந்த படிப்பு வீணாகக்கூடாது. நீயும் ஜாப் பண்ணு, உன் சொந்த காலில் நீ நிற்கணும். ஏன்னா நிலைமை எப்பவும் ஒரே மாதிரி இருக்காது. எனக்கும் டஃப் டைம் வரும். அந்த டைமில் எனக்கு ஹெல்ப் பண்ணுவல்ல? ம். மகேஷ், மகேஷ், எந்திரி, டைம் ஆகுது, எந்திரி, எந்திரி, லேட் ஆகுதுல, எந்திரி. வைஷு, நான் போய் பிரேக்ஃபாஸ்ட் செய்றேன். வைஷு, வைஷு, ஐ எம் சாரி வைஷு. வைஷு, ஐ எம் ரியலி சாரி வைஷு. சாரி வைஷு, நான் அப்படி பண்ணியிருக்க கூடாது. என்ன மன்னிச்சிரு. நான் தான் உனக்கு சாரி சொல்லணும். நான் உன்னை புரிஞ்சுக்கவே இல்லை பாரு. ஜாப் இல்லாத டைம்ல நான் உனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கணும். ஐ எம் ரியலி சாரி. நீ விட்டு போன பிறகுதான் உன்னோட வேல்யூ தெரிஞ்சது வைஷு. நான் தேவையில்லாம உன்னை கண்டபடி பேசி கஷ்டப்படுத்திட்டேன் வைஷு. இனி எப்பவும் என்னை விட்டு போகாத வைஷு. நீ இல்லாம என்னால் இருக்க முடியாது. அது எனக்கு புரிஞ்சுது. கணவன் உத்தியோகத்தால இல்ல, கடமையால உயர்ந்து நிற்பான். மனைவி சம்பளத்தால இல்ல, சாந்தத்தால குடும்பத்தை நிலைநாட்டுவான். ஆணவம் அடியெடுத்து வச்சா காதல் காணாம போயிடும். புரிதலுக்கு புத்துணர்ச்சி கொடுத்தா பந்தம் பலமாகும். Families aren't built on ego and anger. They are built on understanding and compromise.